நட்சத்திர வார பலன்கள் ஜூலை 25ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை. துலாம், விருச்சிகம், தனுசு ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். முதலில் துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள். சித்திரை 3-4 பாதங்கள். செவ்வாய் கேது லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் விலகும், வருமானம் அதிகரிக்கும், எடுக்கும் வேலை வெற்றியாகும், வரவேண்டிய பணங்கள் வரும். சுவாதி 5ஆம் இடத்தில் ராகு நெருக்கடிகளை உண்டாக்குவார். பாக்கியஸ்தான குரு வரவை அதிகரிப்பார். சுக்கிரன் பொருளாதார நிலையை உயர்த்துவார். உதவி கேட்டு வருவோருக்கு நீங்கள் உதவி செய்யும் நிலைகள் உண்டாகும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும், கனவுகள் நனவாகும், நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அந்தஸ்துகள் உயரும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அடுத்து பார்க்க போகும் ராசி விருச்சிகம். விருச்சிகம் ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். விசாகம் 4ஆம் பாதம். குரு அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வைகள் 12, 2, 4ஆம் இடங்களுக்கு கிடைப்பதால் மனக்குழப்பம் விலகும், செலவுகள் கட்டுப்படும், நிம்மதிகள் உண்டாகும், தாய்வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும். அனுஷம் சனி வக்ரம் அடைந்துள்ளார். ராகுவிற்கு குரு பார்வை கிடைப்பதால் உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். வாரத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வருமானங்கள் உயரும், உங்களின் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். கேட்டை வருமானம் அதிகரிக்கும், புதனால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும், ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும், ஷேர் மார்க்கெட் லாபம் தரும், வேலைகளில் இருந்த நெருக்கடிகள் விலகும், எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். இந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியர். அடுத்து நாம் பார்க்க போகும் ராசி தனுசு ராசி. தனுசு ராசியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்கள். மூலம் கேது ராகு பகவானால் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் நடக்கும், குலதெய்வ அருள் கிடைக்கும், வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், பொன் பொருள் சேரும், வழக்குகள் அனைத்தும் சாதகமாகும். பூராடம் ராசிநாதன் ராசியை பார்ப்பதால் உங்கள் செல்வாக்குகள் உயரும், குடும்பம் தொழிலில் நெருக்கடிகள் விலகும், எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும், செயல்களை தவிர்ப்பது நல்லது, செயல்களில் விழிப்புணர்வு தேவை. உத்தரம் 1ஆம் பாதம். சூரிய பகவானால் நிதானமாக செயல்படுவது நல்லது, வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக வைத்துக் கொள்வது அவசியம், சனிக்கிழமைகளில் சில சங்கடங்கள் தோன்றும், புதிய முயற்சிகள் வேண்டாம். இந்த ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இந்த வாரம் குரு பகவான்.